நாம இன்னைக்கு இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இவங்கள கிரிஞ்ச் ஹீரோயின் சொல்லலாம். இல்லனா நேஷனல் கிரஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் அத சொன்னோனே நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்ட்டு. நம்ம ராஷ்மிக்கு தான் அதாங்க. இவங்க நேத்து அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவர் கொண்டானும் ராஷ்மிகாவும் என்கேஜ்மென்ட் பண்ணிட்டோம். இப்போ பிப்ரவரியில மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டோடனே ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் செம்ம குஷி ஆயிட்டாங்க. ஆனால் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி. ஸோ ஸ்டார்டிங் ராஷ்மிகா அந்த ஃபீல்டில் வரும்போது, சினிமா ஃபீல்டில் வரும்போது எல்லாரும் செம்ம ஃபேன்ஸ் இருந்தாங்க. பாய்ஸ்லாம் பயங்கர ஃபேன்ஸ். அவங்க க்ரஷ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லி செம்ம ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. அப்பவே ராஷ்மிகாவுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் கூட ஒரு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அவங்க கூட தான் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால பாய்ஸ் ஐயோ என்னடா ராஷ்மிகா கல்யாணம் ஆக போகுது, என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, கொஞ்சம் வருத்தமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் போ அவங்க பண்ற இந்த கிரிஞ்ச் ஆக்டிங்கு, அப்புறம் இந்த எக்ஸ்பிரஷனு, இந்த பேசுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கிரிஞ்சு மாதிரி இருந்தனால அப்படியே ஃபேன்ஸும் அப்படியே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஃபேன்ஸே சரி. அதுக்கப்புறம் நம்ம தேவர் கொண்டான் உள்ள வராரு. அவருக்கும் நிறைய ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க. கேர்ள்ஸ் சைட்ல செம்ம ஃபேன்ஸு. அதுக்கப்புறம் இவரும் தமிழ் சினிமால பெரிய படம்லாம் நடிக்க ஆரம்பிச்சாரு. ராஷ்மிகாவும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபேன் பேஸ் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ராஷ்மிகா சொல்றாங்க, எனக்கு என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு. ரீசன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஆனா எங்களுக்கு தெரியும் ரீசன் யாரு. நம்ம விஜய் தேவர் கொண்டான் தான் நம்ம ஆள் உள்ள பூந்து ஏதோ வேலை பார்த்து விட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க நிறைய மூவி நடிக்கிறது, அப்புறம் வெளியே போறது, இவங்க ஒரு போட்டோ போடுறது ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி, அவர் வேற எங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி போறது அப்படியே தெரியாதான். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது தெரியாத மாதிரி போட்டுருந்தாங்க. ஆனா நம்ம பசங்க சும்மா விடுவாங்களா, பக்காவா கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்லாம் போச்சு, இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாருக்குமே தெரிஞ்சது இவங்க தான் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. நிறைய ஷோஸ்ல கூட ராஷ்மிகா சொல்லி இந்த மாதிரி நாங்க மாதிரி ஆங்கர் கேட்டிருந்தாங்க, என்ன உங்க கல்யாண ஆசை எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும் பையன், சினிமா ஃபீல்ட்ல இருந்து வரணுமா இல்ல வேற எங்கன்னா இருந்து வருமானா, அவங்களே நிறைய ஹிண்ட் மாதிரி கொடுத்தாங்க. சினிமால இருந்து தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ தேவர் கண்டானும் நிறைய ஷோஸ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க, ராஷ்மிகா மாதிரி நிறைய ஹிண்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க சொன்ன பெருசா நம்மளுக்கு ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேரு அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, இவங்க சுத்துறது, இவங்க அப்படியெல்லாம் வீடியோ மூவிஸ்ல எல்லாம் நடிக்கிறது பார்த்து தேவர் கொண்டான் அப்பாவாயிட்டன் தான் சொல்லுவாருன்னு நினைச்சோம். ஆனா என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன்னு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்லிட்டாரு. இதை கேட்டோடனே ஃபேன்ஸ்லாம் செம்மையாயிட்டாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன், ஒரு நியூஸ் வரும், விஜய் தேவர் கொண்டான் நடிகை குடை உல்லாசம், இதை பார்த்த ராஷ்மிகா டிவோர்ஸ் அப்படின்னு கண்டிப்பா போடுவாங்க. ஏன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டரும் இந்த ஜெயம் ரவி எடுத்துக்கோங்க, அப்புறம் ஜிவி பிரகாஷ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கல்யாணம் பண்ணும்போது ஜாலியா கியூன் இவதான் எனக்கு எல்லாமே அது இதுன்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அப்படியே எல்லாம் இருந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன், இவன் எனக்கு செட் ஆகல, இவன்ட்டு காசு மட்டும் மாசம் மாசம் கொடுங்கன்னு சொல்லி போடுறாங்க. ஸோ இது அந்த சினி ஃபீல்ட்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்காம இவங்க சந்தோஷமா எப்பவும் போல இருந்தா எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க மேரேஜுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்க பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.